வந்தே மாதரம். நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றனக்கு தருவாய். எந்தன் முன்வினை பலன்கள் இன்னும் மீளாது ஒழிந்திடல் வேண்டும். இனியம்மை புதிய உயிராக்கி என ஏதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவுறச் செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் தேசபக்தர்கள் கங்காதரன் ஐயா, உபைதுல்லா ஐயா, கல்யாணம் ஐயா ஆகும். கங்காதரன் ஐயா அவர்களை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் சென்னை ஆகும். இவருக்கு 2 வயது இருந்த பொழுது இவரின் குடும்பம் குன்னூருக்கு குடிபெயர்ந்தது. இவர் அன்றைய அரசு துறையில் பயணித்து வந்தார். இவர் எப்பொழுதும் கதராடையை விரும்பி உடுத்தி வந்தார். கதராடைக்கு அரசு பணியானது எதிராக இருந்தது. அதனால் இவர் அரசு பணியை விட்டுவிட்டு அந்நியர்களுக்கு எதிரான போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். உப்பு சத்தியாகிரகம், வேதாரண்யம் தண்டி யாத்திரை ஆகியவற்றில் பங்கு பெற்றிருக்கிறார். வேதாரண்யத்திற்கு இவர் குன்னூரிலிருந்து நடந்து சென்றிருக்கிறார். குன்னூரில் நடைபெற்ற பல போராட்டங்களில் பங்கு பெற்றிருக்கிறார். மேற்கண்ட போராட்டங்களில் பங்கு பெற்றதற்காக பலமுறை சிறை தண்டனையும் இவர் பெற்றிருக்கிறார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற மகாகவியின் அற்புதமான பாடல்களை இவர் தனது வாழ்நாள் முழுவதும் பாடி வந்திருக்கிறார். அந்நியர்களுக்கு எதிராக மக்களின் மனதில் விடுதலை வேட்கையை ஏற்படுத்துவதற்காக நாடகங்களிலும் இவர் நடித்து வந்திருக்கிறார். மத்திய அரசின் தாமிரப்பட்டிய விருது இவரிடம் வந்து தன்னை பெருமைப்படுத்தி கொண்டது. மே 1 இவரின் நினைவு தினமாகும். உபைதுல்லா ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் வேலூராகும். இவர் அந்நியர்களுக்கு எதிரான பத்திரிகை துறையிலும் இவர் பயணித்து வந்திருக்கிறார். உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தில் பங்கு பெற்று சிறை தண்டனை பெற்றிருக்கிறார். நாக்பூரில் நிகழ்ந்த கொடி சத்தியாகிரக போராட்டத்திலும் பங்கு பெற்று இவர் சிறை தண்டனை பெற்றிருக்கிறார். மே 2 இவர் அவதரித்த தினமாகும். கல்யாணம் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் காஷ்மீர் ஆகும். இவர் வெள்ளையனை வெளியேற இயக்க போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறார். காந்தியடிகளின் தனி செயலாளராக இவர் பணிபுரிந்து வந்திருக்கிறார். காந்தியடிகள் தனது இறுதி மூச்சினை விடும் நேரத்திலும் அவர் அருகில் இவர் இருந்திருக்கிறார். மே 4 இவரின் நினைவு தினமாகும். தேசபக்தர்களின் புகழானது இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒலித்து கொண்டே இருக்கட்டும். தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொளி வீசி பறந்து கொண்டே இருக்கட்டும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதம் அணித்திருநாடு. வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த்.